எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு, ரெடியாக வந்து நின்றுருக்கோம். அட்வென்ச்சர் 390 பார்த்திங்கன்னா காலையிலேருந்து கிளம்பு பார்த்திங்கன்னா அடையாரில் வந்து பைக்கர்ஸ் வந்து கம்மியாக தான் வந்திருந்தோம். ஒரு 8-9 பேர் தான் வந்திருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா ஷோரூம்லேருந்தையும் ஒருத்தராக வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர்கிட்ட வந்து வந்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தார், அவர் பேர் தெரில. அவர் வந்து இதில் வந்து எங்கே போயிருக்காருன்னு தெரில. அட்வென்ச்சர் 390 இன்னும் பாதி பேர் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரில. போயிட்டாங்களா? போகலாமா? போகலாம். அங்கே அந்த A2B தானே? எனக்கு எந்த லொக்கேஷன் தெரில. இல்லை, அந்த ட்ரோன்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆமாம், அவங்க காரில் போனாங்க. யார்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலையே, என்கிட்ட எதுவும் சொல்லலை. போகலாம் வாங்க. ஏதோ ஜங்ஷனில் நிற்க சொன்னாங்க. ஆனால் அஸ்கோர்னா பைக் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் வந்து அஸ்கோர்னா வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அவ்வளோ வந்து வரல. எங்கே நிற்க சொன்னாங்கன்னு யாருக்கும் வந்து தெரியல. பொறுமையாக போனால் அந்த காரு கண்ணில் பட்டா பொறுமையாக போவாங்க. போகலாம் ப்ரோ. பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. அட்வென்ச்சர் வெயில் பார்த்திங்கன்னா செம்ம வெயில். அவங்க நின்று என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னே தெரியல. ரொம்ப நேரம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ட்டு நானும் வந்து வண்டியை வந்து மூவ் பண்ணிட்டேன். கோப்ரோவில் பார்த்திங்கன்னா பேட்ரி வேறு கம்மியாக இருக்குது. எங்கேயா நிப்பாட்டி பேட்டரியும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். பாருங்க, அவர் ஒரு ரேஷாக முறுக்கிட்டு போகிறாப்புல. இந்த ஊரே ஃபுல்லும் வந்து நம்ம வண்டியோட லுக்கை தான் வந்து பார்க்குறாங்க. எங்கேயாச்சும் நிழலில் போய்ட்டு நிப்பாட்டி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆட்டுக்குட்டி குறுக்க போயிடாத. இந்த மாதிரி சடனாக வந்து ஆட்டுக்குட்டிலாம் வில்லேஜ் சைடு ஆடு நாய் எது வேணால் குறுக்க வரலாம். புதுசாக பைக் எடுத்துருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் என்ட்ரி ஆகும்போது கொஞ்சம் நார்மலாக பொறுமையாக போங்க, கவனிச்சு போங்க. ஏன்னா சின்ன பசங்கள்லேருந்து யார் வேணால் சடனாக வந்து குறுக்க வரலாம். பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, ட்ரோன் ஷாட்டுக்கு அங்கே நிற்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ட்ரோன் ஷாட் வந்து எடுக்கணும் அப்படின்றதுனால இந்த ஜங்ஷனில் டேர்னிங்கில் வந்து எல்லோரும் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், ஓகே வந்தாச்சு. எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டியை ரேஸ் பண்ணி காட்டுறாரு. ஓகே, சீக்கிரமாக ட்ரோன் ஷாட்டை எடுங்கப்பா. சச்சோ, அவங்க கார் உள்ள உட்காந்துருக்காங்க, வெயில் தெரில போல். ஓகே, கிளம்புறாங்க. ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வர மொத்த வண்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய ரேர் கேமரா வந்து ஆனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் பேட்ரி மாற்றலை. சும்மா ஒயிட் கலரில் அப்படியே அந்த எல்இடி மினிக்கிட்டு வரும் பாருங்கள், பின்னாடி வரும் பாருங்கள். ஒவ்வொருத்தராக ஏறி போகட்டும். நான் வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறேன். ஒவ்வொருத்தராக வந்து பேக்கில் வந்து ஏறி போட்டோம். அப்போ தான் அந்த விஷுவல் வந்து சூப்பராக தெரியும் பேக்கில். ஃபோட்டோ ஷூட் பக்காவாக வந்து எடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்மளும் வந்து நம்மளோட பைக்கை வந்து சைட் ஸ்டாண்டை போட்டுட்டு ஒரு ஷூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பக்காவாக வந்து போகிறாங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே,
எல்லோரும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம என்னென்னா விட்டு போயிடுவாங்க, நம்மளும் பேக்லேயே போவோம். ஓகே போகலாம். அவர் தான் வந்து ஒயிட் காரில் வந்திருக்காரு. அவர் தான் வந்து நிக்கான் கேமரா என்ன மாடல் தெரில. அப்படியே நம்மளும் போய்ட்டு நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்டு வந்து திரும்பவும் கொஞ்சம் பார்த்து திரும்பணும். ஒரு ரேஷாக ஸ்பீடாக வந்துட்டுனா கண்டிப்பாக அந்த கார்னரில் மண் இருக்கும்போது வண்டி வந்து வழிக்கு விட்டுரும், ஸ்லிப் ஆகிடுங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைடுக்கு வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிறவங்க பட்டாம்பூச்சி ஒன்று கரெக்டாக உடம்புலேயே வந்து பட்டுருச்சு. சின்ன பசங்க கை காட்டுறானுங்க சூப்பராக. நீங்களும் வந்து இந்த மாதிரி ரைடுக்கு வந்து வரணும்னா நீங்கள் பைக் எடுத்த ஷோரூம்லேயோ அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வேறு ஏதாவது கேடிஎம் ஷோரூமில் கூட போய்ட்டு நீங்கள் வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸை வந்து கேட்டுக்கலாம். இவங்க வந்து மாதத்தில் ஒரு முறையோ இல்லை வாரத்தில் ஒரு முறையோ கூட இந்த மாதிரி, அதாவது காசு கட்டி கூட்டு போகிற மாதிரியும் ஒரு சில ரைடு இருக்குது, சில இது ஃப்ரீ ரைடும் இருக்குது. இப்போ நாங்கள் வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரைடு தான், அர்பன் எஸ்கேப் அப்படின்னு. நீங்களும் வந்து கேடிஎம்மில் 200 என்ன மாடல் வண்டியாக இருந்தாலும் சரி, கேடிஎம்ன்ற ஒரு வண்டி வச்சுருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ரைடு அவங்க சொல்கிற டைமிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. இந்த மாதிரி ரைடுக்கு வந்து வர்றது மூலிமா பார்த்திங்கன்னா புது புது ஃப்ரெண்ட்ஷிப் கூட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பழக்கமானாங்க. மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. புதுசாக ஒரு அனுபவம் ஏற்படும். வரலாம் தாராளமாக. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக வந்துட்டு தான் இருக்கேன் சில ரைட்லாம். அதுவும் தினைக்கும் வேலை வீடுன்னு போயிட்டு இருந்தால் ஒரு இதாக இருக்குது. வீட்டில் டிவி ஃபோனு நோண்டிட்டு அதுக்கு பதில் இந்த மாதிரி எப்போயாச்சும் ஒரு குரூப் அந்த மாதிரி ரைடு வரும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. இன்னும் ஒன்று, இவங்க ரைடில் பார்த்திங்கன்னா வரும்போது எல்லோரையும் கூட்டிகிட்டு போகும்போது கும்பலாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டு அப்புறம் அந்த போக வேண்டிய லொக்கேஷன்லாம் போயிட்டு திரும்பி கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சக்திமான் மாதிரி டப்புன்னு காணாமல் போயிடுறாங்க. அது ஒன்று தான். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நடுவுலேயே வந்து போயிடுங்க. ஏன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சினாலோ எதாவது ஸ்டாப் ஆகிடுச்சினாலோ கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டில் பின்னாடி வந்தீங்கன்னா இவங்க வந்து கவனிக்க மாட்டுறாங்க, விட்டு போயிடுறாங்க. அதனால் பின்னாடி லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் காரில் ஒருத்தர் வந்து ஒரு சேஃப்டிக்கு வந்து வராரு. எனக்கு ஒரு ரைடில் போன தடவை பார்த்திங்கன்னா போகும்போது பஞ்சர் ஆச்சு. அதே மாதிரி அந்த பஞ்சர் காற்றுலாம் அடிச்சாச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பஞ்சரில் காற்று வந்து நிற்கலை. எல்லோரும் சருன்னு போயிட்டாங்க. நான் வந்து ஒரு 50 கிலோமீட்டரில் வந்து மாட்டிக்கிட்டேன். நான் வந்து வடபழனி வரணும். நான் வந்து அப்படியே ரொம்ப பொறுமையாக ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, அந்த லொக்கேஷன் மறந்துடுச்சு. 50 கிலோமீட்டரில் அங்கேருந்து வண்டியை ஒரு 30 ஸ்பீடு 20லேயே ஓட்டிகிட்டு வந்து வர வழியெலாம் பார்த்திங்கன்னா காற்றடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் டயரை வந்து மாற்றினேன். நீங்களும் வந்து ஒரு லாங் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டயரை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் கூலண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. பிரேக், ஆயில் இதெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். போகிற வழியில் இந்த மாதிரி வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா சர்வீஸ் சென்டர் ஷோரூம்லாம் வந்து இருக்காது. கொஞ்சம் மெயினான இடத்துல தான் சர்வீஸ் சென்டர் ஷோரூம்லாம் இருக்குது. ஓகே, எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம தான் இருக்குது. லுக்கு கடையிலேருந்து எல்லாம் நம்ம தான் போட்டுறாங்க. நான் மொத்தமும் அப்படியே கேடிஎம் ஒரு படையே போகுது. ஒரு 50 பைக்கு கிட்டத்தட்ட. நான் வந்து பெட்ரோல் வந்து போடணும். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்படியே பிளர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கேமராவை இப்போ லைட் வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிளர் அடிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி வெயிலில் வந்து வண்டி வந்து அந்த ரோடில் இருந்துட்டு ரொம்ப நேரம் டிஸ்பிளே அப்படியே ஹீட் ஆனவுடனே ஒரு மாதிரி இதாகுது, என்னன்னு தெரில. கேடிஎம்மில் ஒரு சில ஃபால்ட்லாம் வரதான் செய்யுது. அதனால் டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா ஆயில் ப்ரெஷர்லோ இன்ஜின் லைட்டு அந்த சிம்பிள்லாம் காட்டும். ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த ப்ராப்ளம் எதுவும் இப்போ காட்டல. நான் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு பேசிகிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அது சில வீடியோஸ்லாம் வந்து வருமானு தெரில. பேக் கேமரா வேறு ஆன் பண்ணிட்டாங்கன்னா இது நல்ல ஷார்ட்டாக கிடைக்குதோ. சில பேர் பார்த்திங்கன்னா வீடியோஸ் யூடியூப்பில் எந்த ஐடியில் போடணும் சில ஐடிலாம் வந்து கேட்டாங்க. நான் எடுத்துருக்கேன். பட் போய்ட்டு எடிட் பண்ணி தான் போடணும். $200 உண்மையிலே பார்த்திங்கன்னா சவுண்டு சூப்பராக இருக்கும். BS3 இப்போ வந்தது அந்த அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். எல்லா பைக்கு நடுவையும் அவருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா துண்டாசமாக தனியாக கேட்குது. பார்த்திங்கன்னா $200 சரி நல்லா இருக்குது. சூப்பராகவே இருக்குது. பிரச்சனை இருக்குது சவுண்டு.
வரைக்கும் எல்லோரும் ஹெல்மெட் போட்டுக்குங்க. அதே மாதிரி சேஃப்டி கிரியர் அந்த இதெல்லாம் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு வந்து வண்டி போட்டுங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 70 ஸ்பீடில் தான் போய்கிட்டு பேசுகிறேன். இந்த வாய்ஸ் வந்து எப்படி கேட்குதுன்னு தெரில. சென்னை, திருவான்மியூர், மகாபலிபுரம் ரோடு போட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது தெரில. கொஞ்சம் கிளைமேட் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுன்னா உண்மையாக சூப்பராக இருக்கும். வெயில் வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30 தான் ஆகுது. அதே மாதிரி இந்த ஷோரூமில் பார்த்திங்கன்னா உண்மையிலே லேட் பண்ணிட்டாங்க. காலையில் 6-6:30 சொல்லியிருந்தாங்க. அவங்க கிளம்புறதே பார்த்திங்கன்னா அவர் வரணும் இவர் வரணும்னு சொல்லிட்டு கிளம்புறதே ஒரு 7லேருந்து 7:30 மணி வரைக்கும் வந்து ஆக்கிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. கேமரா ஆனில் இருக்கான். ஓகே, பரவாயில்லைங்க. கோப்ரோ பார்த்திங்கன்னா நான் நார்மல் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒரு பேட்டரியே வந்து நல்லா சூப்பராக வந்து சார்ஜஸ் வந்து நிற்கிது. நான் அங்கேயே சில வீடியோ எடுத்தேன்.